Welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்ப்ல வேலிடேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் காமர்ஸ் தமிழ் மீடியம் கீ ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணிட்டேன், நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டில் இப்போ பேப்பர் வேலிடேஷன் கேம்ப்ல வேலிடேஷன் போயிட்டு இருக்கு. ஆன்சர் கீ 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 பொதுத் தேர்வு மார்ச் 2025 காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் தான் இது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் இருக்குது. இதில் ஏ டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ, பி டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே 2 மார்க் கொஷின்லாம் இருக்குது. 30வது கொஷின் வந்து கம்பல்சரி பொருளாதார நடவடிக்கை, இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள், அதே மாதிரி பற்று அட்டை என்ன, தனி உரிமைகளின் தீமைகள், பருவகால உற்பத்தி ஆனால் தொடர் நுகர்வோர் பொருட்கள் என்னென்ன இருக்கும், கோதுமை, சர்க்கரை, பருப்பு பொருட்கள், ஏதேனும் பொருத்தமான 2 உதாரணங்களை இருந்தால் மதிப்பெண் வழங்கலாம். அதே மாதிரி குறு நிறுவனங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக, மண்பாண்டங்கள் செய்தல், பழங்கள் மற்றும் காய்கறி விற்பனையாளர்கள், போக்குவரத்து, 3 சக்கர டெம்போக்கள், ஆட்டோக்கள், பழுதுபார்க்கும் கடைகள், குடிசை தொழில்கள், சிறிய கைத்தொழில், கைத்தறி கைவினை தொழில்கள், சிறப்பு பண்டக சாலைகள் என்ன, ஒரே வகை பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட வழி பொருட்களை மட்டும் விற்பனை செய்யும் சில்லறை கடைகள் சிறப்பு பண்டக சாலை எனப்படும். அதே மாதிரி ஏற்றுமதி வியாபாரம், ஒப்பந்தம், தமிழ்நாட்டின் பண்டைய கால வர்த்தக மையங்கள்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7x3 21 தொழில் நெறிமுறைகளுடைய கருத்துக்கள், கூட்டாண்மை நிறுவனத்தின் குறைந்தபட்ச அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, குறைந்தபட்சம் 2 பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 50 பேர் இருப்பாங்க. காப்பீடு கேட்டிருக்காங்க. பொது கழகங்கள்னால் என்ன, அந்நிய நேரடி முதலீட்டின் தீமைகள், ஏற்றுமதி பொருட்கள், இறக்குமதி பொருட்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் தோன்றும் இனங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இருதரப்பு வாக்குறுதியின் வகைகள் என்னென்ன இருக்குது, இருதரப்பு மற்றும் தன்னிச்சையான வாக்குறுதி, இருதரப்பு மற்றும் சார்ந்திருக்கின்ற வாக்குறுதி, இந்த மாதிரி கீ பாயிண்ட் எல்லாமே எழுதிக்கலாம். சுய உதவி குழுக்களுடைய சிறப்பியல்புகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துடைய நன்மைகள், மலிவான போக்குவரத்து, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குறைந்த அளவு மாசு உள்ளது. அதுக்கப்புறம் வணிகத்தின் தடைகள் என்னென்ன இருக்குது, ஆள்சார் தடை, இடைத்தடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சமூக பொறுப்புணர்ச்சியுடைய தேவைகள், சுய ஆர்வம், சமுதாய உருவாக்கம், சமூக அதிகாரம், சமுதாயத்தின் உருவம், தடையற்ற நிறுவனம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்லாம் எழுதணும். இதில் இருக்கிற மாதிரி கீ ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதினா கண்டிப்பாக சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 5 மார்க்லாம் 5 பாயிண்ட் எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலே போதும். ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் வந்து இருக்கும். வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு +1 கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து கீ ஆன்சர் 1 by 1 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.